இன்றைக்கு காலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நான் ஒரு ரிசைன் லெட்டர் கொடுத்தேன். உண்மையாக உழைக்கிறவங்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கும் அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் சீட்டு கொடுக்கல, அதனால தானே அப்படின்னு. ஏன் இப்போ அப்படி பார்த்தோன்னே 2011 கூட எனக்கு சீட்டு கொடுக்கல. சீனியாரிட்டி பீப்புளுக்கு அங்கே சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறது என்னுடைய மனசு சொல்லிச்சு. இவங்கெல்லாம் மன்றத்துக்காக உழைச்சவங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கல. புதுசாக ஒரு 2 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் அப்போ அவங்க உழைச்சவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது. பட் இப்போ நிர்வாகம் அன்னிட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது அப்படி தான் தோணுது. ஏன்னா எனக்கு பதவி கொடுக்கும்போதே செய்தி தொடர்பாளர் கொடுக்கும்போதே ஒரு சிலர் தடுத்துருக்குறாங்க, அவருக்கெல்லாம் இந்த பதவி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் செய்தி தொடர்பாளர்னா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இடையில ஒரு மாவட்ட செயலாளர், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் 5 லட்ச ரூபா ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டாங்க. பட் நான் வாங்கவே இல்லை. அப்போ இவங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா, இவர் வாங்கியிருப்பாரா வாங்கலையா? இப்போ இதே இது கேப்டன் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்டன் திட்டி விட்டுருப்பாரு, அவனை பற்றி எனக்கு தெரியும், நீ போன்னு இருப்பாங்க. அப்படி நம்ம வாங்கதா இருந்தால் எப்போவோ வாங்கியிருக்கலாம். 2016 சந்திரகுமார் அண்ணன், பார்த்திபன் அண்ணன் எல்லாம் போகும்போதெல்லாம் பணம் தரேன்னாங்க. நான் பணத்துக்கு போகலையே. அதே மாதிரி 2006 எலெக்ஷனில் நிற்கும் போது அப்போதைய அதிமுக வேட்பாளர், நீங்கள் 25 லட்ச ரூபா பணம் தரேன், நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரம் போகாதீங்க, ஒதுங்கிருங்க, ஓரமாக இருங்கன்னு சொன்னாங்க. நம்ம அப்பெல்லாம் போகலையே. இந்த பணம் ஒரு முக்கிய காரணம்லாம் கிடையாது. ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோங்க. உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம கேப்டன் அப்படிலாம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஸோ அப்போ அந்த மாவட்ட செயலாளர் சொன்னார்னா அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நீங்கள் கண்டிக்கணும், கூப்பிட்டு வச்சு கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நமக்கு நடந்தது.